பேர் வியன். நான் உலகம் முழுவதும் தமிழ் மொழி பத்தி பேச போறேன். இதெல்லாம் உலகம் மேப்பு. இப்ப இதெல்லாம் நாட்டுகளும் இருக்கு. சிவப்பு நிறத்திலிருந்துன்னா 1 மில்லியனுக்கு மேல மக்கள்கள் அந்த நாட்டுல தமிழ் பேசுவாங்க. முதல்ல இந்தியா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், அப்புறம் ஸ்ரீலங்கா. இப்ப ஆரஞ்சு நிறத்துல இருந்தாங்கன்னா அவங்க 2 லட்சத்துக்கு மேல பேசுவாங்க. இதெல்லாம் கனடா, USA, சவுத் ஆப்பிரிக்காவும் UK எல்லாமே அவ்வளவு பேசுவாங்க. இப்ப இந்த நாட்டுகள் எல்லாம் தமிழ் ஒரு அபிஷியல் மொழியா வச்சிருக்காங்க. முதல் இந்தியா, அதுக்கப்புறம் மலேசியா, சிங்கப்பூர், ஸ்ரீலங்கா, மொரீஷியஸும் சவுத் ஆப்பிரிக்கால அபிஷியல் மொழியா வச்சிருக்காங்க தமிழ்ல. இப்ப நம்ம நாட்டுகளை பார்க்க போறோம். இது இந்தியா. அதுல 22 மொழிகள் இருக்கு. அதுல தமிழ் ஒரு மொழி. அதுலலாம் அப்புறம் 6% தமிழ் இந்திய மக்கள்கள்லாம் தமிழ் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு, பாண்டிச்சேரியும் ஆந்தமான்ல நிறைய பேர் தமிழ் பேசுவாங்க. இப்ப அடுத்த நாடு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கால 2 ஆட்சி மொழி இருக்கு. அதுல தமிழும் ஒண்ணு, அப்புறம் சின்ஹாலா. அப்புறம் ஸ்ரீலங்கால 25 மக்கள்கள் மக்கள்கள் பேசுவாங்க தமிழ. இப்ப வட்டகு மாகாணம், அப்புறம் கிழக்கு மாகாணம்லாம் பேசுவாங்க நிறைய பேர் தமிழ். அப்புறம் மஞ்சள் நிறத்துல இருந்ததுன்னா சின்ஹாலா பேசுற இடம். அப்புறம் பச்சை நிறத்துல இருந்ததுன்னா எல்லாருமே தமிழ் பேசுவாங்க நிறைய பேரு. இப்ப இது சிங்கப்பூர். அங்க 4 ஆட்சி மொழிகள் இருக்கு. அதுல தமிழ், இங்கிலீஷ், சைனீஸும் மலாய் இருக்கு. அப்புறம் 3% மக்கள்கள் அந்த நாட்டுல சிங்கப்பூர்ல இருந்து தமிழ் பேசுவாங்க. இது மலேசியா. மலேசியால ஒரு ஆட்சி மொழி இருக்கு, அது மலாய். அது இந்தியா. ஆனா தமிழ் இண்டிஜியஸ் மொழி. அதுல 6 to 7 மக்கள்கள் பேசுவாங்க. மக்கள்கள் மலேசியால தமிழ் பேசுவாங்க. இப்ப இது மொரீஷியஸ். மொரீஷியஸ்ல ஆங்கிலமும் இங்கிலீஷ் ஆட்சி மொழிகள். இதோட தமிழ் ஒரு மைனாரிட்டி மொழி. அவங்க 6 to 10% மக்கள்கள் தமிழ் பேசுவாங்க. இது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்கால 12 மொழிகள் இருக்கு. அதுல இங்கிலீஷ் நிறைய மொழிகள் இருக்கு. தமிழ் ஒரு நல்லா ரெக்கக்னைஸ் ஆன மொழி. அதுல 1% மக்கள்கள்லாம் தமிழ் பேசுவாங்க சவுத் ஆப்பிரிக்கால. நன்றி, வணக்கம்.